மச்சான் காட்ட மாட்டேன். ஹாய் மச்சான். ஹாய் காட்டுறேன். ஹாய். ஓகே, நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா ரயில்வே மியூசியம் வந்திருக்கோம். என்ட்ரன்ஸில் போகிறோம், வாங்க போய் பார்க்கலாம். இங்கேயே உங்களுக்கு தெரியும் பின்னாடி அந்த பக்கம் ட்ரெயின், பழைய காலத்து ட்ரெயின். அந்த என்ன ட்ரெயின் மச்சான் அது? பழைய காலத்து ட்ரெயின். அதான் டாய் ட்ரெயினில் மச்சான். அது பழைய காலத்து ட்ரெயின். அது என்னமோ சொல்லுவாங்க, நீராவி இன்ஜின். எஸ், நீராவி இன்ஜின்லாம் நிற்கிது. ஸோ அதெல்லாம் போயிட்டு இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க. ஆமாம், காசா? ஆமாம் மச்சான், என்ட்ரி ப்ரைஸ் உண்டு. ஹாய், என்ட்ரன்ஸ்குள்ளே வந்தாச்சு. அதுதான் மச்சான், இங்கே வா. சூப்பராக இருக்கும் மச்சான். ஹாய், ரயில்வே மியூசியம் மொத்தம் எடுக்கணும். ஹாய், வணக்கம். ரயில்வே மியூசியம் வந்திருக்கோம். இவ்வளோ நாளாக சென்னையில் இருந்துட்டு வரணும்னு எதிர்பார்த்தோம். இப்போ தான் வரோம் ஃபஸ்ட் டைம். அதே தெரியல. ஹாய் மச்சான். ஹாய் ஹாய் ஹாய். ரயில்வே மியூசியத்துக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. போய் பார்க்கலாம். மச்சான் இங்கே வீடியோ பார்க்கலாம். இந்த ட்ரெயின் பார்க்கலாம். இது நம்ம ரெகுலராக பார்க்குற ட்ரெயின் தானே? ரெகுலராக பார்க்குற ட்ரெயின் தான் இருந்தாலும் உள்ளே இங்கெல்லாம் கவர் பண்ணிக்கலாம். இங்கே உள்ள அங்கே ஏதோ இருக்குது மச்சான். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த பாருங்க, சரி வெறும் ஊட்டி ட்ரெயின் மச்சான். ஊட்டி ட்ரெயின் தானே? ஊட்டியில் போகும்போது அந்த ட்ரெயின் மச்சான். மலை ஏறும் மக்கள். இங்கே வேணா ரவுண்டு போயிட்டு வரியா? இது மலையா? அந்த ட்ரெயினில் ஏறும். உள்ளே மியூசியத்துக்குள்ள ஒரு வாட்டி உள்ளே போயிட்டு வந்துடும். அங்கே உள்ளே போகணும்ல, பர்மிஷன் கேட்டோம்ல, அங்கே ஒரு வாட்டி காட்டிடலாம். இது உள்ளே வந்து ஒவ்வொரு ட்ரெயின் மாடல்லாம் காட்டுறாங்க. அங்கே உள்ளே வந்து பார்த்தோன்னா நமக்கு ஜஸ்ட்டு இந்த பக்கம் ஸ்டெப்ஸ் இருக்குமா? ஸ்டெப்ஸ் இல்லைடா. சரி ஆமாம். ஸோ இது வந்து ஊட்டி ட்ரெயின். ஊட்டிக்கெல்லாம் போகல, அங்கே இருக்கிற ட்ரெயின் மாதிரியே இருக்குது. டாய் ட்ரெயினா? இதெல்லாம் யூஸ் பண்ண ட்ரெயின். யூஸ் பண்ண ட்ரெயின் மச்சான். டாய் ட்ரெயின்னா ரொம்ப குட்டி குட்டியாக அந்த இதில் வச்சுருந்தாங்கல்ல, அதுதான் டாய் ட்ரெயின். சரிப்பா, நம்ம உள்ள மியூசியத்தை பார்த்துட்டு வந்துடும். அதெல்லாம் பார்க்கு, அதாவது எல்லா ட்ரெயின் இன்ஜின் மாடல் எல்லாமே வச்சுருப்பாங்க. அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் பார்க்கலாம். ஜிடியில் ஆமாம் மச்சான், ரெட் கலரில். நம்ம உள்ளே போய்ட்டு அந்த மியூசியத்துக்குள்ளே அந்த சின்ன சின்ன அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்களா, அதெல்லாம் பார்ப்போம். பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் வந்து உள்ளே எங்களை பார்க்கலாம். இங்கே தனியாக ஒரு கேலரி வச்சு. ஆமாம், அந்த கேலரி அப்படிலாம் பண்ண முடியாது. சரி ஓகே, நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸ்லேருந்து டீட்டெயில்ஸ் எதுவுமே சொல்லுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா இங்கே தனியாக ஒரு ஸ்கல்ப்சர் வச்சுருக்காங்க. ஸ்கல்ப்சர்லேருந்து அப்படியே உள்ளே போனாங்க. நமக்கு உள்ள கேலரி மாதிரி தனியாக இருக்கா, கேலரி சின்ன சின்ன அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்குது. பார்க்கலாம். வா நீ வா. இதெல்லாம் வந்து டாய் ட்ரெயின். இல்லை கூட வராடி. ஸோ இதுதான் டாய் ட்ரெயின் இருக்கிறத. அப்போ வந்து டாய் ட்ரெயின் தான் டாய் ட்ரெயின். சரி, எல்லாமே டாய் ட்ரெயின். குட்டியாக அழகாக பண்ணியிருக்காங்க. இதோட குட்டி இருந்துருக்காங்க. ப்ரைஸ் சேல் நம்பர் இதெல்லாம் மாடல்ஸ் ஆகும். இதுலேயே பாருங்கள், மேலே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பார்க்க. இதெல்லாம் வேணும். நல்லா டீட்டெயில் பண்ணியிருக்காங்க. அந்தோரியா தெரியலையே, இருந்துருக்கலாம். இங்கே வந்து இதான் இது கேட்டீங்க, வந்தே பாரத். வந்தே பாரத்தோட மினியேச்சர் சின்னது அழகாக இருக்குது.
மாடல் நேம் இங்கே இருக்கு, அந்த பக்கம். ஆமாம், மாடல் நேம் மிஷின் டெஸ்ட். கிராப் பிராக் ஸ்பெல்லிங் ரொம்ப படிக்கும் போது தெரியும். எக்ஸ்க்ளூசிவ் ஏசி ஷேக்கா ஜம்மு காஷ்மீரோட இருக்குவாங்க. எல்லாம் இந்த ட்ரெயினில் மகாராஜெலாம் கூட போகலாம். சமப்பா என்ன வீடியோ இருக்கு வச்சா வீடியோ தேவை மச்சான். இந்த ஒரு பெட்டி எடுத்து வந்து வச்சாலே ஒரு வீடாக யூஸ் பண்ணிக்கலாம். இதான் இல்லை டீலர்ஸ் கேபின் வந்து நமக்கு வீடாக யூஸ் பண்ணிக்கலாம். ஹோட்டலு பெட்ரூமு எல்லாமே இங்கேயே இருக்குதுங்க. ஏசியா Excuse me. மியூசியம் ஷாப். ஸோ உள்ளே வந்து மினியேச்சர் ட்ரெயின் இருக்குது. அந்த சைடில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த விளக்கு இருக்குல்ல, ஃபஸ்ட் டைம் ஒரு லைட்டு டார்ச் யூஸ் பண்ணுறாங்க ரைட்டர் மாற்றி பட் அந்த இது வச்சு தான் காட்டிட்டு வண்டி எடுக்கிற ஐடியான்னு இது பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பழைய காலத்தில் எப்படி யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு இந்த அளவுக்கு ஒரு ஃபோட்டோகிராஃப் பார்க்குறதுலாம் ஒரு பொறுமை இல்லை. ஸோ மொத்தமாக கவர் பண்ணியிருக்கேன் மினியேச்சர் இதெல்லாம் வந்து நல்லா டீட்டெயிலாக பார்க்கணுன்னு வந்து பாருங்கள். ஏன்னா நிறைய வேறு இடத்துல போய்ட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப நாலேஜபிள் கெயின் பண்ணுற இடம். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய பார்க்குறாங்க. எப்படி மச்சா இருக்குது மியூசியம் நல்லா இதெல்லாம் பக்கத்தில் இருந்து நம்ம இன்னும் வராமலே ஃபீல் இருந்துகிட்டே இருந்துச்சு. நானும் ஒவ்வொரு தடவை போய் பார்த்தேன், யாருமே வந்து நானே வந்துட்டேன். ஹாய், ஐம் ஸோ ஹாப்பி. இன்னைக்கு மியூசியம் வந்ததில் இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அது நடக்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, தண்ணி குடிக்கணும்னு நினச்சேன், தண்ணி இல்லை. ஸோ இது எல்லாமே பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வா ரொம்ப இங்கே ரயில்வே மியூசியம் தான் சொன்னாங்க. பட் ரயில்வே மியூசியத்தில் நிறையா இருக்குது பாருங்களேன். நம்ம பழைய காலத்தில் யூஸ் பண்ண அந்த ஓவர்லாக் மிஷின்ஸு இப்போயும் யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர். ஸோ நிறையா இருக்குது. டெலிஃபோன் கிளாக்கா, அது கிளாக்கா டெலிஃபோன் அமைச்சா கிளாக்கு கிளாக் பாருங்களேன் எப்படி இருக்குது. பின்னாடி நம்ம வச்சுருந்தோம். இப்போதைக்கு நம்ம ஒரு வாட்சில் சின்ன மிஷினரிஸோடு முடிச்சுட்டு வாங்க. பாருங்கள் பின்னாடி எவ்வளோ பெரிய மிஷினரிஸ் ஒரு கிளாக் ஓடுறதுக்கு வேறு லெவல். பழைய காலத்து மிஷினரிஸ் பார்த்தீங்களா? அப்பா அளவு அளக்கிறது அந்த கேன் எல்லாமே எப்படி இருக்கு பாருங்க. சூப்பர் சூப்பர். ஒரு ட்ரெயினுக்குள்ளே இருக்கிற இன்ஜின்ஸு அந்த இதெல்லாம் பாருங்கள் இப்படி இப்படியா. வேற வேற ஆமாம் அதான் இந்த இது இருக்குல்ல, என்னது அலுமினியம் வாட்டர் டேங்கு. ஓ ஓகே ஓகே ஓகே. இப்போ நம்ம ட்ரெயினில் யூஸ் பண்ண அந்த வாட்டர்லாம் எங்கேருந்து வருதுன்னா இதில் இந்த வாட்டர் டேங்கில் தாங்க வருது.
வாங்கச்சா அஞ்சு போ. இன்ஜின் வந்து தனித்தனியாக ஸ்பேர் பிரித்து வச்சுருக்காங்க. நேமா அதுவும் இங்கே இருக்குது மச்சான். அங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. ரெண்டு இதுலேயும் இருக்குது. சரி நம்ம இந்த பக்கம் போவோம். கொஞ்சம் காற்று அடிக்குது. ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிச்சிங்க. கொஞ்சம் வெளில நின்று பேசுவாங்க. இங்கே கொஞ்சம் பரவாயில்ல. வெளியில் அங்கே சுத்தமாக வந்தது. இங்கே பாருங்கள் இன்ஜினோட அந்த பேரல் அந்த இது பாருங்கள் பிஸ்டனு பா. ட்ரெயினுக்கு எதுவுமே எல்லாமே ஜெய்ஜாண்டிக்காக தான் இருக்குங்க. அவ்வளோ பெரிய ட்ரெயினை எடுத்துகிட்டு போகணுன்னா தேவையில்லையா? அதுதான் வரேன். வாட்டர் பம்பு, ப்ளோவர் மோட்டர், கிராங்க் கேஸ், எக்ஸாஸ்ட் மோட்டர். ஓ சின்ன டெய்னி சின்ன சின்ன பார்ட்ஸ்லாம் எவ்வளோ முக்கியம் பாருங்க. ஒரு பார்த்து எடுக்கிறீங்க. என்னது சவுண்டாக பேசு. இல்லை ப்ரோ ஏதாவது வச்சுருந்துருக்காங்க பாருங்கள். இதான் எலக்ட்ரிக்கல் இதெல்லாம் மாறினப்போ. ஸோ நம்மளோட இன்ஜின்ஸ் இது வந்து டீசல் இன்ஜின். எஸ் இது வந்து எலக்ட்ரிக் இன்ஜின். ஸோ இதுவும் டீசல் தான் நினைக்கிறேன். ஆமாம் அதை வச்சுக்கி டீசல். ஆமாம் அதுவும் டீசல் தான். ஸோ இதுவும் எலக்ட்ரிக்கல். இதுதான் இதுவும் எலக்ட்ரிக்கல் தான். இதுவும் டீசல் லோக்கோமோட்டிவ். டீசலில் எத்தனை வேரியன்ட் இருக்குது. இதுவும் டீசல். ஓ இவ்வளோ நாள் ட்ரெயினில் போயிருக்கோம். அது என்ன மாடலு எதுவுமே நமக்கு தெரியாதுங்க. ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது நிறைய விஷயங்கள். மகாராஜா எக்ஸ்பிரஸ் இல்லை. ஆமாம் லக்ஸரி ட்ரெயின் இந்தியா டீனோ. சரி நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து போடுறேன். ஓகே கையில் ஒரு செல்லு கேமரா இல்லை பிரச்சனை கிடையாது. நீங்கள் மொபைல் இந்த இதோட மொபைல்லாம் இப்போ 108 எல்லாமே சிலபஸ் கிளாரிட்டிலாம் ஓகே. நார்மலாக ஒரு ஸ்டேட் வீடியோ இல்லை இதுலையும் எடுக்கலாம். நம்ம எடிட் பண்ணும்போது அப்படி காட்டுறது அவ்வளோதான். ஸ்டேட் வியூ காட்டுறோம். யூடியூப் ஷார்ட்ஸுக்கு ஓகே. ஆமாம் லைவ் வீடியோ ஆமாம் பேக்கேஜ் 3rd class accident relief. Oh, super much. ஃபோன் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க. இப்போ மச்சான் ட்ரெயினோட மினியேச்சர்லேயே ட்ரெயினோட மினியேச்சர் எது நல்ல. ஓ பேண்ட்ரி கோச்சில் பாருங்கப்பா. அடுத்து சிங்க் எல்லாமே வா. அதுக்கு எல்லாமே வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி உங்களுக்கு என்ன சமையல் வேணும் ஸோ அப்படின்ற மாதிரி கேட்டு நம்ம பேண்ட்ரியில் சமைக்க போகிறோம். அடுத்து உங்களுக்கு என்ன வேணும்? கேஸ் இல்லையா? கேஸ் இல்லை. மச்சான் வா இங்கே வா. பேண்ட்ரி கோச்சில் ஒரு செல்ஃபி எடுத்துவா. வா இங்கே வா. டிராவலிங் அதெல்லாம் தெரியுமா? ஹாய்